வெல்கம் டு ஜகாஸ் வேர்ல்டு. வாங்க இன்றைக்கி ஜகாஸ் வேர்ல்டில் மோர் குழம்பும் அதுக்கேற்ற ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம். மோர் குழம்புக்கு வந்து நம்ம பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் உடனே குயிக்காக ரெடி ஆகிற மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகா. இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்கோங்க. கூட ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. எல்லாம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதே ஜாரில் ஒரு கப் அளவு நான் தயிர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு, அது தேவையான அளவு உப்பு போட்டு ஒரே ஒரு ரன் கொடுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இது ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க தயிரும் அதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்காக எதுவும் ஊரெல்லாம் வைக்கல. அரிசி பருப்பு இதெல்லாம் ஊற வச்சு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அரைக்காமல் குயிக்காக உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி வச்சு பாருங்கள், தயிர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தயிர் குழம்போட இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ தயிர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கேற்ற ஒரு நல்ல சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இதுக்கு நான் ஒரு 150 கிராம் போல் வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அதெல்லாம் ஒன்றா கலந்து விடுங்க. ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. இப்போ பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துருங்க. நமக்கு இந்த தயிர் சாதத்துக்கு இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ் வந்து நம்ம சும்மாவே கூட சாப்பிடலாம். இது சாதத்துக்கு தான் சாப்பிடணும் இல்லை, ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுக்காது, நமக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். ரொம்ப அவசரமாக பண்ணணுன்னா இந்த மாதிரி ரெசிபி எடுத்து பண்ணலாம். நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும். லஞ்சுக்கும் இதை எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடும். இது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நாம் இதை பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. இது ரொம்ப அவசரத்துக்கு சமைக்கணுன்னா இந்த மாதிரி நம்ம சமைச்சிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.